ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான விவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்ற எலெக்ஷனை போல் இந்த தடவையும் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆக போகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும், என்னென்ன சான்றிதழ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், போன தடவை நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவங்களுக்கும் இந்த தடவை நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் நகைக்கடன் தள்ளுபடி போன எலெக்ஷன் அப்போ நடந்தது. இந்த தடவையும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது எல்லாருடைய டவுட்டாக இருக்குது. நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்லேயுமே நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. ஆனால் அது யார் யாருக்கெல்லாம், அதாவது தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் இந்த தடவை நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் யார் அந்த தகுதியானவர்கள், அதற்கான லிஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் யாரெல்லாம் எத்தனை வருடங்களாக நகை அடகு வச்சிருக்கிறாங்க, அந்த நகை பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நகைக்கடன் பெற்றவங்களா, இதற்கு முன்னாடி நகைக்கடன் பெற்றவங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்குறாங்களா, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்ன கடன் வாங்கியிருக்கிறாங்க, விவசாய கடன் வாங்கியிருக்கிறாங்களா, பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களா, அதற்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்களில் கடன் வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து அவங்க லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் வேறு எங்கே கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, கூட்டுறவுத்துறை மூலமாக நகை மட்டுமல்லாது வேறு ஏதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக கவர்மெண்ட் லோன் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை பயிர்க்கடன் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை விவசாய கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் செக் பண்ணி தான் நமக்கு லிஸ்ட்டு எடுக்கிறாங்க. விவசாய கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா விவசாய கடனும் பயிர்க்கடனும் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக ரத்து செய்யப்படும் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விவசாய கடனும் பயிர்க்கடனும் முழுவதுமாக நமக்கு ரத்து செய்யப்படும் அப்படின்றது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். போன தடவை நடந்த மாதிரி 5 பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5 சவரன் வரை இந்த தடவையும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும். ஸோ யார் யாருக்கு அப்படின்றதையுமே நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்தியன் பேங்க் கவர்மெண்ட் பேங்க் தானே, அதில் நான் நகை வச்சுருக்கேன், அது நமக்கு தள்ளுபடி ஆகுமா, அதற்கப்புறம் ஸ்டேட் பேங்கு, அதுக்கப்புறம் கனடா பேங்கு, இதிலெல்லாம் நகை வச்சுருக்கிறோம் ப்ரைவேட்டாக, இது நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன், கூட்டுறவு வங்கி, அதாவது கிராம வங்கி, கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகைகள் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். நீங்கள் இந்தியன் பேங்க்லேயோ ஸ்டேட் பேங்க்லேயோ கனடா பேங்க்லேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஆகாது. கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வச்சுருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள், யார் யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தகுதி இல்லாதவர்கள் யார் யார் அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பீப்புளாக இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள குடும்பத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நகை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருமான வரி கட்டுபவராக நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது இன்கம் டேக்ஸ் வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்கள, வருமானத்துக்கு அதிகமான நீங்கள் நிறைய வருமானம் வாங்குறீங்க, அதனால் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகாது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதிகபட்சமாக மற்ற எல்லாருக்குமே வந்து ஆகும். இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நகையை நீங்கள் பேங்க்கில் அடகு வச்சு அட்லீஸ்ட் குறைந்தது 1 வருடமானா ஆகணும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து பேங்க்கில் நகையை வச்சுருக்கீங்க, 1 வருஷமாக நீங்கள் வச்சிட்ருக்கிறீங்க, இது வரைக்கும் நான் மீட்கலை அப்படின்னு இருக்கிறவங்க ஆகும். இதே 2 வருஷம் 3 வருஷமாக நான் வச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குமே நிறைய பேருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். அடுத்ததாக வந்து யார் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமாக மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை மாதம் வாங்குகிறாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கள, டேக்ஸ் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுக்கறதில்ல. ஸோ தகுதியானவர்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆகும், மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுக்கு. அதோடு கூட ரேஷன் கார்டில் நீங்கள் வந்து ஒரு ரேஷன் கார்டில் 2 பேர் வந்து கூட்டுறவு பேங்க்கில் நீங்கள் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும். அதாவது நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் பேரில் நகையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆகும். இல்லை வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் பேரில் ஆகும். 2 பேருமே நகையை வச்சு 2 பேருக்குமே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஆகாது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்களுடைய பேன் கார்டு, பான் அட்டையை வந்து உங்கள் வங்கி கணக்கோடு இணைச்சி இருக்கிறீங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாகும். ஏன்னா வந்து அவங்க உங்களுடைய வருமான வரியை சோதனை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களா, வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவங்களா அப்படின்றத செக் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லிஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. ஸோ பேன் கார்டை நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க பட்சத்தில் வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வரும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை குழு தலைவராக இருக்கிறீங்க, குழுக்களில் உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீங்க மகளிர் சுய உதவி குழுக்களில் அப்படின்ற பட்சத்துலையுமே உங்களுக்கு ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வருடமாக இந்த நகைக்கு நீங்கள் வட்டி கட்டாமலே மீட்க முடியாத அளவுக்கு ஏலம் விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நகை வந்து இருக்குது. அதாவது மீட்கவே முடியாத சூழ்நிலையில் வந்து இந்த பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டையுமே வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும்.